வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. ஓவன் இல்லாமல் கேஸ் அடுப்புலேயே வந்துட்டு நம்ம நார்மல் தவாவில் எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலாங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தந்தூரி மசாலாவுக்கு சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன், தை பீஸும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்சியிலே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு முழுசாக எடுத்துருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஓட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நம்ம பாக்கி இருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர், இது நான் நார்மல் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் கலந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, வறுத்து பொடிச்சு ஜீரகப்பொடி, கஸ்தூரி மேத்தி, அப்புறம் இந்த சைஸுக்கு லெமன். இது தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமலே இந்த லெமனோட இதிலே நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். இதையும் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம உப்பு போடவே இல்லை, ஸோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மசாலா காயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதை நல்லா எல்லா சிக்கன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உள்ளே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு உள்ளெல்லாம் சிக்கனுக்கு உள்ளெல்லாம் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலாவில். இதை மிக்ஸ் பண்ண இந்த சிக்கனை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஒரு 4 to 6 hours இதை நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை தவாவில் எப்படி க்ரில் பண்ணுறத பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. இப்போ அதை ஃப்ரை பண்ணிடுவோம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டுடலாம். இது சின்ன பீஸாக இருக்கனால நான் ஒரே இதிலே வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா அந்த பேனில் ஒட்டாமல் எல்லா சிக்கன்லேயே அது ஒட்டி வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இதை திருப்பி போட முடியும். அதனால் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். அதனால் இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்களா, மசாலா அந்த சிக்கன் அப்படியே கோட்டாக இருக்கும். இதை வச்ச உடனே திருப்பினீங்கன்னா அந்த மசாலா அதில் இதாகாது. இதை நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் திருப்பி அப்படியே ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இந்த பக்கமும் 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. திருப்பி விட்டுறணும். இனி வந்து மூடி போட வேண்டாம், திறந்து வச்சு இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். அதனால் இதை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், நம்ம மசாலாலாம் எப்படி ட்ரை ஆகி நல்லா சிக்கன் முறுமுறுன்னு வெந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட தந்தூரி எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடையில் வாங்கினா அந்த ஒரு சுட்ட ஸ்மெல் வரும்ல, ஸ்மோக்கி ஃப்ளேவர், அதுக்காக இந்த சிக்கன் எல்லாத்தையும் இப்படி ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சார்கோல் வந்து நல்லா இந்த மாதிரி தீயில வச்சு நல்லா கங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நடுசில் ஒரு பவுல் வச்சுக்கலாம். சரி, பவுல் வச்சுட்டு இந்த சார்கோல் அதில் வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த இது ஃபுல்லாக அதில் இதாகட்டும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த புகை ஃபுல்லாகவே அந்த பேனை சுற்றி உள்ளே இருக்குது. ஆனால் சைடில் வந்து எனக்கு அந்த மூடியில் ஒரு ஹோல் இருந்துச்சு, அது வழியாக பாதி புகை வெளியே போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை நல்லா சுற்றி அந்த ஹோலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த புகை எதுவும் வெளியே போகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் ஃபுல்லாக கிடைக்கும். நல்ல ஸ்மோக்ட் ஃப்ளேவர் வருது, அருமையாக இருக்குது. இனி இப்போ அதை எடுத்துகிட்டு மூடி வச்சிடும் கொஞ்சம் நேரம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இல்லையா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து ஸ்வாகா. ஆக்சுவலி அந்த கங்கு போட்டு ஸ்மோக்டு ஃப்ளேவர் க்ரியேட் பண்ணது என்னென்னா, இப்போ வீடு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்மோக் வாசனை அள்ளிக்கிட்டு இருக்குது. நம்ம பார்பிக்யூ நேஷனோ நல்ல ஒரு தந்தூரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே வாசனை எங்கள் வீடு ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் அப்படி பஞ்சு போல் ஃபுல்லாக கிழிஞ்சு வருது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி முதல்ல அப்படியே டேஸ்ட் பண்ணிவிடுவோம். வா, தந்தூர் இல்லாமலே அப்படியே தந்தூர் ஃப்ளேவரில் கொஞ்சமாக சட்னி முக் பண்ணி வைப்போம். சட்னி டிப் பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் போய் தந்தூரி சிக்கன் நீங்கள் இனிமேல் வாங்க மாட்டீங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் வீட்டில். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.